இப்போ ஓ பன்னீர்செல்வம் மன்னிப்பு கேட்டா அதிமுக வந்து ஏத்துப்பாங்க. இல்ல அது ஃபர்ஸ்ட் கேட்கட்டும், யாரும் கேட்கறதுக்கு அவர் தயாராலையே. எத்தனை முறை முதலமைச்சர் அம்மாவே வந்து நம்பிக்கைக்குரியவரா இவரை தான் முதலமைச்சர் ஆக்குனாங்க. அம்மா மறுபடியும் சிறையிலேருந்து வந்த உடனே முதலமைச்சர் பொறுப்பை கொடுத்தாங்க. அப்படி பல்வேறு காலகட்டங்களில் கட்சியினுடைய கடுமையான சூழ்நிலையிலெல்லாம் அவர் தான் முதலமைச்சராக இருந்திருக்காரு. அப்படிப்பட்ட முதலமைச்சர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றது இவருக்கு கூசாம பேசுறாரு. ஒரு ஞாபகம் அவர் திரு செங்கோடையன் அவர்களும் திரு ஓபிஎஸ் அவர்களும் தினகரன் அவர்களும் சசிகலா அவர்களும் சொல்றாங்க. ஆனா இதுல என்னன்னா எங்களை பொறுத்த மட்டிலும் இவர்கள்லாம் நல்லவர்களா அப்படின்னா அதிமுகல பயணிக்கிற எல்லாரும் சுயநலவாதிகள். அவர் கூட்டணி இருக்கும்போதே சிபிஐ ரைடு பண்ணி மிரட்டின காங்கிரஸோட ஒரு முரண்பட்ட கூட்டணி வைக்கும்போது எங்களுக்கும் பிஜேபிக்கும் பெரிய முரண் கிடையாது. ஏன் எதுக்கு எடுத்தாலும் பிஜேபி ரோல் பண்ணுது, அது நாங்க பாத்துக்கலாம். ரெண்டு விஷயமா கச்சத்தீவு பிரச்சனை, இப்படி தமிழ்நாட்டுடைய ஜீவாதார பிரச்சனைலாம் நீங்க உரிமையை விட்டு கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்து ஒரு பொதுமக்கள் பாக்குற தளத்துல நீங்க போய் சொன்னா என்ன அர்த்தம்? சோ இந்த அளவுக்கு இன்னைக்கு சூழ்நிலை போயிட்டு இருக்கு. அவங்களுக்கு வந்து பின்னாடி ஏற்படும் சசிகலாவுக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா இப்போ வந்து எல்லாரும் இங்க பாருமா, மானம் ரோசம் வெக்கம் எதுவுமே இல்லாத ஜென்மங்கள்மா. இப்போ ஓ பன்னீர்செல்வம் மன்னிப்பு கேட்டா அதிமுக வந்து ஏத்துப்பாங்க. இல்ல அது ஃபர்ஸ்ட் கேட்கட்டும், கேட்கறதுக்கு அவர் தயாராலையே. எத்தனை முறை முதலமைச்சர் அம்மாவே வந்து நம்பிக்கைக்குரியவரா இவரை தான் முதலமைச்சர் ஆக்குனாங்க. அம்மா மறுபடியும் சிறையிலேருந்து வந்த உடனே முதலமைச்சர் பொறுப்பை கொடுத்தாங்க. அப்படி பல்வேறு காலகட்டங்களில் கட்சியினுடைய கடுமையான சூழ்நிலையிலெல்லாம் அவர் தான் முதலமைச்சராக இருந்திருக்காரு. அப்படிப்பட்ட முதலமைச்சர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றது இவருக்கு கூசாம பேசுறாரு. ஒரு ஞாபகம் அறுத்து எங்களை பொறுத்தல யார் அதிமுக துரோகினாலும் எங்களுக்கு துரோகி. யாரு துரோகி? ஒரு 10 பேரை குண்டர்கள் ரெடி பண்ணி 10 பேரை குண்டர்கள் ரெடி பண்ணி போடியில மறைக்க விட்டா ஒரு பெரிய தலைவரா? இல்ல பன்னீர்செல்வம், இல்ல ஒரு நிமிஷங்க, பன்னீர்செல்வம் இதே மாதிரி நாளைக்கு ஒரு வெளியில போகும்போது அதிமுக தொண்டை 10 பேர் போய் மறைப்பான்ல, இது தவறான முன்னுதாரணா. நீ போடியில 10 பேரை விட்டு கொடியை காமிச்சு விட்டா உன்னுடைய வீட்டுல வேலை செய்யறவரு உன் தோட்டத்தை வேலை எல்லாம் சேர்த்து கட்சி அங்க வந்து ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் குழுமி போடியில மிகப்பெரிய கூட்டம் நடக்குது தொகுதியில. அவரை கலக்காமலே வந்து ஒரு அதாவது இதெல்லாம் இவர் மறந்துட்டார் போல இருக்கு. ஒரு ஒருங்கிணைப்பாளரை கலக்காம அவர் இஷ்டத்துக்கே ஒரு தேதியை குறிச்சு அவரே ஒரு பொதுக்குழுவை கூட்டி எல்லாத்துக்குமே நோட்டீஸ் அனுப்புறது யாரு அதிகாரம் கொடுத்தது? 2 பேரும் சேர்ந்து கூட்டு பொறுப்புன்னா சொல்லி இருக்கு. சைனிங் அத்தாரிட்டி இவருக்கு தான். அப்படி இருக்கும்போது இவரை எடப்பாடி அவர் இஷ்டத்துக்கு அவருக்கு தேவையான ஒரு 10 மந்திரிகளை கைக்குள்ள வச்சுக்கிட்டு மாவட்ட செயலாளர் வச்சுட்டு அவர் காய் நவுத்தினாரு. ஸோ அதுல வந்து அவருக்கு சாதகமா என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செஞ்சுக்கிட்டாரு. அவர் கூட இருந்து ஆதாயம் பெற்றவங்களும் இன்னைக்கு ஆதாயத்தை நோக்கி சென்று கொண்டு இருக்க திரு செந்தில் வேலன் அவர்களை போன்ற நபர்கள் எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு வந்து அந்த அதிமுகவை ஆழமா குழிய தோண்டி புதைக்கிறதுக்குரிய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனாடா அது வேண்டாம் ஐயா, நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து மீண்டும் நம்ம வந்து ஆட்சி பண்ணுவோம்னு சொல்லி அவர் திரு செங்கோடையன் அவர்களும் திரு ஓபிஎஸ் அவர்களும் தினகரன் அவர்களும் சசிகலா அவர்களும் சொல்றாங்க. ஆனா இதுல என்னன்னா எங்களை பொறுத்த மட்டிலும் இவர்கள்லாம் நல்லவர்களா அப்படின்னா அதிமுகல பயணிக்கிற எல்லாரும் சுயநலவாதிகள். அவங்களுக்கு இன்னைக்கு கூட நாங்கெல்லாம் அதிமுகல பயணிக்கிற அத்தனை பேரும் சுயநலவாதிகள். மிகப்பெரிய பேரன்புக்கு பெருமைக்குரியவர்கள். ஏன்னா கச்சத்தீவை தாரை வைத்திருக்காங்க. முல்லை பெரியாருடைய உரிமையை வந்து கேரளாட்ட விட்டு கொடுத்தாங்க. இப்படி சொல்லிட்டே போலாம் திமுக செஞ்ச துரோகத்தை. தவறா இல்ல, நான் என்ன சொல்றேன்னா முல்லை பெரியார் நான் என்ன சொல்றேன்னா நீங்க அதிமுக உள்ளவங்க எல்லாம் வந்து சுயநலவாதிகள் எப்படி திமுக உள்ள அறிவாளிங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. திமுக தான் முல்லை பெரியாரை விட்டு கொடுத்தாங்கன்னு சொல்றாரு. திமுக விட்டு கொடுக்கல. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல அன்றைக்கு வந்து இருந்த ஒன்றிய அரசு இதுல தலையிடவே இல்லை.
கேரளா மாநிலம் கேட்டுக்கொண்டதுக்காக இந்த டேம் வந்து ரொம்ப பாதுகாப்பு இல்லாமல் இருக்கு, அதனால தண்ணியை நீங்க குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக 152 அடி கனஅடி இது தண்ணி அடி ஃபீட்டு அது தண்ணி தேங்கும். அந்த 152 அடியை இவங்க குறைச்சு 136 அடியா வச்சுக்கிட்டாரு. அதுக்கு காரணம் நான் கூட இருந்தவன். ஏன்னா இவங்க எல்லாம் இப்ப அரசியல் தப்பா ஐயா தவறா சொல்றாரு. எப்ப நடந்து சொல்றேன், அதாவது அந்த ப்ரொபோசல் எம்ஜிஆர் போகுது. மரியாதைக்குரிய எங்களுடைய முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் மறைந்த அவர்கள் வந்து கிடப்புல போட்டாரு. கிடப்பு எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு மறைந்த கருணாநிதி எங்க இயக்கத்துல இருந்த பிளவு பயன்படுத்தி 89 முதலமைச்சர். அப்பதான் இந்த சொல்ற விஷயம் நடந்துச்சு. நீங்க தவறான தகவல் சொல்றீங்க. தப்பு. அதை எங்க புரட்சி அம்மா அவர்கள் உச்ச நீதிமன்றம் சென்று நீதிமன்றத்தினுடைய உத்தரவு வாங்கி இன்னைக்கு நாங்க மறுபடியும் இது தப்பு அடியை உயர்த்துறதுக்கு நாங்க ஆர்டர் வாங்கி கொடுத்திருக்கோம். கருணாநிதி செஞ்ச தவிர சின்ன தமிழ்நாட்டுல உள்ள சின்ன பிள்ளை கூட தெரியும். பாருங்க, சேலஞ்ச் பண்றேன். தமிழ்நாட்டுல உள்ள சின்ன முல்லை நீங்க அப்ப அதிமுக இருந்தீங்க, நீங்க அப்ப அதிமுக இருந்தீங்க. அதாங்க நான் அதிமுகல இருந்தேன். நீங்க போய் சொல்றீங்க. நான் போய் சொல்லல, உண்மையை தான் பேசுறேன். இல்ல சும்மா 89ல கருணாநிதி அவர்கள் முல்லை பெரியார் எங்க இருந்தீங்க? கட்சியே இல்ல, நீங்க எல்லாம் படிச்சுக்கிட்டு இருந்தீங்க. சும்மா இங்க வந்து வரலாறு சொல்லி தராங்க. சும்மா கச்சத்தீவு உரிமை யார் தாரை வர்த்தது? கச்சத்தீவுக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம்? யாரு ஒன்றிய அரசு கண்ட்ரோல் இருக்க மாநில யாரு? அப்ப மாநில அரசு சட்டமன்றத்துல தீர்மானம் போட்டவா இல்லையா? முதலமைச்சர் யாரு? முதலமைச்சர் யாரு? 2009 இருங்க, சட்டமன்றத்துல பேசுங்க. இங்க பாருங்க, இதுக்கு சொல்லுங்க பதில. நீங்க 2009 சம்பந்தம் 2009 என்ன மிகப்பெரிய உக்கிரம் போர் நடக்கும்போது ஒரு உண்ணாவிரத நாடகத்தை நடத்தி நான் பேசிட்டேன். மத்திய அரசு பேசிட்டா நீங்க எல்லாம் தமிழர்கள் எல்லாம் வெளியே வாங்கன்னு சொல்லிட்டு கொத்துக்குண்டு 1.5 லட்சம் பேரு வெளியில காங்கிரஸ் அதை ஒத்துக்கலாம் இல்லையா? 1.5 லட்சம் பேர் பாருங்க. சும்மா இதெல்லாம் பேசக்கூடாது. சிதம்பரம் வந்து உண்ணாவிரதம் இருக்கும்போது சிதம்பரம் வந்து பேசினாரா? எனக்கு ஒரு பதில் வரும்போது ஆச்சரியமா இருக்கு. நீங்க வந்து தலைவருடைய ஆதரவாளர், விடுதலை புலிகளுடைய ஆதரவாளர், நீங்க எப்படி பேசுறீங்க? இங்க பாருங்க, இன்னைக்கு உள்ள இல்ல இங்க பாருங்க, திமுக அதுல வந்து தலையிடவே இல்ல. புரிஞ்சுக்கோங்க, எவ்வளவு பெரிய பொய். காங்கிரஸ் கொலை பண்ணிச்சா 1.5 லட்சம் பேரா? ஆமா, அதுல ஒன்னும் மாற்று கருத்து இல்லையே. காங்கிரஸ் கொலை பண்ணிச்சு, கொலை பண்ணுச்சுன்னு சொல்ல காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணுச்சு. கொலைக்கு உடனே இருந்துச்சு. அந்த காங்கிரஸோட தான் நீங்க 10 வருஷமா கூட்டி வச்சிருக்கீங்க. இது உண்மையா இல்லையா? இருங்க, இவ்வளவு பேசுறீங்களே. அன்றைக்கு வந்து ராஜீவ் காந்தியை கொலை பண்ணது யாரு? காங்கிரஸோட இல்லையா? 10 வருஷமா இப்ப நீங்களே சொன்னீங்க. நெறியாளர் ஐயா ஒப்புதல் வாக்கு கொடுத்தாரு. காங்கிரஸ் தான் காரணம், 1.5 லட்சம் பேரு கொலை பண்ணதுக்கு காங்கிரஸ் காரணம். காங்கிரஸோட 10 வருஷம் நீங்க வந்து கொண்டு காங்கிரஸோட கூட்டணி வைக்கிறோம் வைக்கலாம், அது எங்க இஷ்டங்க. அத சொல்றதுக்கு உங்களுக்கு யாருக்குமே தகுதி இல்ல. இதே போத்தர ரயில் எரிப்பு அண்ணா யார் ஆரம்பிச்சு அண்ணா யார் எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சாரு? இங்க பாருங்க, அண்ணா எதிர்த்தது காங்கிரஸ் தான். சரி, அதே காங்கிரஸ் கூட திரும்ப நாங்க அண்ணா இருக்கிற காலத்திலேயே ஒண்ணு சேர்ந்துகிட்டோம். புரிஞ்சுக்கோங்க. அன்றைக்கு பெருந்தலைவர் காமராஜர் வந்து நாகர்கோவில் தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், இடைத்தேர்தல் நிற்கும் போது நாங்க கேண்டிடேட்டை நிப்பாட்ட வேண்டாம்னு சொல்லி நாங்க கேண்டிடேட்டை போடவே இல்லை. சரி, அப்ப வந்து இவரு ஆட்சி நடக்குது, யாரு நம்ம கலைஞர் ஆட்சி. நாங்க கேண்டிடேட்டே போடல. வராரு. உங்களை இருங்க, நான் உங்களை 1975ல திமுக தலைவர்களா அடிச்சு கைய கால உடைச்சு பல தலைவர்களை வந்து மிசால தூக்கி போட்டாங்க. அப்படியான காங்கிரஸ் 1.5 லட்சம் பேரை கொண்டு குவித்த காங்கிரஸ், மரியாதைக்குரிய கனிமொழியும் ராஜாவையும் 2G வழக்குல உள்ள வச்ச காங்கிரஸ், கூட்டணியில் இருக்கும்போதே சிபிஐ ரைடு பண்ணி மிரட்டின காங்கிரஸோட ஒரு முரண்பட்ட கூட்டணி வைக்கும் போது எங்களுக்கும் பிஜேபிக்கும் பெரிய முரண் கிடையாது. ஏன் எதுக்கு எடுத்தாலும் பிஜேபி ரோல் பண்ணுது, அது நாங்க பாத்துக்கலாம். 2 விஷயமா, கச்சத்தீவை ஒன்றிய அரசு அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க, அது தவறுன்னு அது அவருக்கு தெரியும். போய் சொல்றாரு. சும்மா ஊழலியா? மிகப்பெரிய கருணாநிதி உள்ள போய்ப்பாரு, அதுல விட்டு கொடுக்கலனா கையெழுத்து போடலனா நீங்க பேச விடுறீங்களா? பேசுங்க. கச்சத்தீவு வந்து இந்திரா காந்தி அம்மையார் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க, நம்மள்ட்ட கேட்காமலே கொடுத்தாங்க, அது தவறு. எப்படி ஒரு மாநில அரசுடைய அனுமதி இல்லாம எப்படி பண்ண முடியும்? மாநில அரசுடைய அதெல்லாம் தேவையில்லை. என்ன சொல்றீங்க? அது நம்ம தமிழ்நாட்டு நிலப்பகுதியா இல்லையா? சேதுபதி மன்னர்கள் காலத்துல
அதெல்லாம் பிரிட்டிஷ் காலத்தோட முடிஞ்சு போச்சு. என்ன முடிஞ்சு போச்சு? அவன் கத்திரியா இருக்குன்னு ராமேஸ்வரம் இருந்துச்சா இல்லையா, ராமநாதபுரம் இருந்துச்சா இல்லையா? அதெல்லாம் செல்லாதுங்க, செல்லாதா? இது மறுபடியும் சட்டமன்றத்துல நம்ம தீர்மானம் நிறைவேற்றணும். அனைத்து கட்சியும் ஒருங்கிணைந்து அன்னைக்கு எல்லா கட்சியும் சேர்ந்துதான் கச்சத்தீவை எங்களுக்கு, தமிழ்நாட்டுக்கு, எங்களுக்கு எங்க நிலப்பகுதி எங்களுக்கு திரும்பி கொடுக்கணும்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றி அன்றைக்கு கவர்னருக்கு அடிச்சு ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்டது. சரிங்களா? அதுல எந்த விதமான நடவடிக்கை இல்லை. அப்படி நாங்க தாரவாத்து கொடுத்துருந்தா நாங்க எப்படி சட்டமன்றத்துல தீர்மானம் நிறைவேற்றி கொடுத்துருப்போம்? அதுவும் அனைத்து கட்சியும் அன்னைக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அன்னைக்கெல்லாம் வாயை பொத்திக்கிட்டு பின்னாடி பொத்திக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருந்துட்டு இன்னைக்கு நாங்க பண்ணோம்னு பேசுறது, அது ஒரு விஷயம். ரெண்டாவது, முல்லை பெரியாறு விஷயத்துல அப்ப புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்துல பிடபிள்யூடி மினிஸ்டர் செக்ரட்டரி டு கவர்மெண்டா இருந்தது சிரியாக்கு. அவர் மதுரையில கலெக்டரா இருக்கும்போது எனக்கு நெருங்கிய நண்பர். அவர் தான் பிடபிள்யூடிக்கு இங்கே மினிஸ்டராக இருந்தார். அப்போ அவரு அந்த யார் சிரியாக்கு யார், கேரளாவை சேர்ந்த மனிதர். அவரும் அந்த சீஃப் மினிஸ்டர், இவங்க எல்லாம் எம்ஜிஆரும் மலையாளி தான். இவங்க எல்லாம் மலையாளத்தில் பேசி முடிச்சு இது ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் இருக்குன்னு ஃபைலை எழுதி வச்சுட்டாரு செக்ரட்டரி. ஏன்னா அவர் அங்கே உள்ள நபர். அது எழுதி வச்ச உடனே சிஎம் அவருக்கு என்ன, எம்ஜிஆருக்கு அவர் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிற நல்ல மனுஷன், அவருக்கு இந்த கட்டணங்கள்லாம் தெரியாது. அவர் கையெழுத்து போட்டுட்டாரு. கையெழுத்து போட்ட உடனே 152 அடி தண்ணி அன்னைக்கு 150 அடி இருக்குது. இருக்க தண்ணியை திறந்து விட்டுட்டு 136 அடியில் ஸ்டாப் பண்ணாங்க. சரியா? அதுக்கப்புறம் புரட்சி தலைவி அம்மா வந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய சொல்றதுல ஒரு உண்மை இருக்கு, நான் சொல்றேன். ஐயா இருங்க, தண்ணியை திறந்து விடலாம் உண்மை. ஆனா ஃபைல்ல கையெழுத்து போடல. 87 மரியாதைக்குரிய கருணாநிதி ஃபைல போட்டு கிளியர் பண்ணாரு. ஃபைல பெண்டிங் வச்சாரு, கிடப்புல போட்டாரு. நான் என்னால ப்ரூவ் பண்ண முடியாது. தண்ணியை அது மனிதாபிமானம் ப்ரூவ் பண்ணா நீங்க என்ன சொன்னாலும் சும்மா அந்த மனிதாபிமானப்படி எம்ஜிஆர் நடந்துட்டாரு. அவர் மலையாள ஐயா ஒரு குற்றச்சாட்டு, அவர் பிறப்பால் மலையாள இருந்தா கூட அவர் வாழ்ந்தது அத்தனை தமிழ்நாட்டுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கும் அவரை மாதிரி ஒரு வல்லரை பார்த்ததே கிடையாது. நீங்க தவறான தகவலை சொல்லாதீங்க, பதிவு பண்ணாதீங்க. அவரை மக்கள் ஏத்துக்கிட்டாரு. நீங்க பேசாம இருங்க, கொஞ்சம் இருங்க, அப்புறம் பேசுங்க. இதுதான் நடந்து முல்லை பெரியாறுல தண்ணியை திறந்து விட்டு 36 அடியில ஒப்படைச்சாங்க. அதுக்கப்புறம் அது அப்படியே அந்த ஃபைல் இருக்குது. அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மா வர்றாங்க. ஜெயலலிதா அம்மா கிடப்புல போட்டாங்க. சும்மா இருங்க, அதெல்லாம் கலைஞர் எதுக்கு கையெழுத்து போட்டார் தெரியுமா? இந்த இவங்களுக்கு நம்ம ராம்தாஸ் குரூப் இருக்காங்களே, அவங்களுக்கு அந்த எம்பிசி எம்ஜிஆர் காலத்துல போராட்டம் கையெழுத்து போடுறது, அந்த ஃபைல் நின்று போச்சு. இருங்க, ஃபைல் நின்று போச்சு. ஃபைல் நின்றதுக்கு அப்புறம் கலைஞர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களை எம்பிசில சேர்க்கிறாங்க. 117ல 118வது கம்யூனிட்டியா எம்பிசில சேர்த்தது கலைஞர் போட்ட ஜீவோ தான் அது. சரியா? எம்ஜிஆர் காலத்துல ஃபைல் போச்சு, ஆனா அவரு பண்ணல. கலைஞர் தான் அவங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க. கலைஞருடைய புதல்வன் இன்றைய முதலமைச்சர் தான் போராட்டத்துல செத்து போனவங்களுக்கு எல்லாத்துக்குமே இப்ப அவங்களுக்கு மண்டபம் கட்டி, நினைவு மண்டபம் கட்டி அவங்களுக்கு நினைவாந்தல் பண்ணாங்க. அது நம்ம தளபதி தான் பண்ணாரு. சோ எல்லாமே பண்றதெல்லாம் திராவிட மாடல் ஆட்சியும் திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஆனா அம்மா ஒரு விஷயம் 36 அடியை 42 அடியா உயர்த்துறதுக்கு அம்மா பாடுபட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு தொடுத்து அது நாங்க 21 தியாகிகளுக்கு மணிமண்டபம் கட்டிருக்கீங்க. அந்த மரியாதைக்குரிய மறைந்த முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் கொடுத்ததெல்லாம் உண்மைதான். அதே சமூகத்து தான் நாங்களும் 10.5% அந்த எம்பிசி கோட்டால எடுத்து கொடுத்தோம். ஆனா இவங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. ஆனா போய் மீத்தேன் மாதிரி கொண்டு இப்ப ஒரு பெரிய நெல் விளைஞ்ச பூமியை பாலைவனம் கையில் போட்டுருவாங்க. இருங்க காவிரி விஷயத்துல உரிமை விட்டு கொடுத்துருவாங்க, கச்சத்தீவை விட்டு கொடுத்துருவாங்க, முல்லை பெரியாறு மிகப்பெரிய பிரச்சனை உரிமையை விட்டு கொடுத்து நாங்க தியாகிகளுக்கு மணிமண்டபம் கட்டினா, நாங்க அங்க அந்த பஸ் மறிச்ச போராட்டத்துக்கு நாங்க மணிமண்டபம் கட்டினா, அப்புறம் அந்த ஆட்டோவில் செத்தவனுக்கு மணிமண்டபம் கட்டினா, இதெல்லாம் பண்ணுங்க. ஆனா முக்கியமான பிரச்சனை காவிரி பிரச்சனை, முல்லைத்தீவு பிரச்சனை, கச்சத்தீவு பிரச்சனை, இப்படி தமிழ்நாட்டுடைய ஜீவாதார பிரச்சனைலாம் நீங்க உரிமையை விட்டு கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பொதுமக்கள் பாக்குற தளத்துல நீங்க போய் சொன்னா என்ன அர்த்தம்? எம்ஜிஆர் தான் கையெழுத்து போடாம மிகப்பெரிய போய் சொல்றீங்க. யார் சொன்னா? எம்ஜிஆர் நீங்க சொன்னதுல ஒரு பாட்டை ஒத்துக்கிறேன், தண்ணிய குறைச்சாரு மனிதாபிமானம். ஆனா கடைசி வரைக்கும் எம்ஜிஆர் ஃபைல கையெழுத்து போடல. மரியாதைக்குரிய மறைந்த கருணாநிதி எங்க இயக்கத்துல ஏற்பட்ட பிழைவு மறைவுக்கு பின்னாடி முதலமைச்சர் வந்தப்பதான் கையெழுத்து போடாரு.
இதுதான் உண்மை. எல்லாம் தவறு. அந்த மாதிரி தவறெல்லாம் ஒரு காலம் கலைஞர் செய்யல. கலைஞர் அந்த அளவுக்கு உலகமே பேசுது. அந்த அம்மாவுக்கே தெரியும் கச்சத்தீவை யார் தாரை வார்த்தது, முல்லை பெரியாரை யார் தாரை வார்த்தது. நான் சொன்னதாமா உண்மை. இவங்க பேசுறது எல்லாம் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து பொய்யிலே பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மாவுக்கு அப்புறம் ஆட்சிக்கு வந்த அனைத்து அயோக்கியர்களும் இன்றைக்கு அயோக்கியர்களுடைய கூடாரம். அந்த கூடாரத்துல இவரு ஒருவரா இருக்கிற காரணத்தினால அவருடைய கட்சியை அவர் விட்டு கொடுத்தாரு. அது அவரு விசுவாசத்தை கருணாநிதி, மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின், மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின், மரியாதைக்குரிய இன்பநிதி ஸ்டாலின் வரைக்கும் வந்து எல்லாம் குட்டி குபேரர்கள், வட்டி கடைக்கு வேந்தர்கள், மிட்டா மிராசர்கள், கோட்டை கொத்தலங்கு சொந்தக்காரர்கள், ஒரு தஞ்சாவூர்ல திருவாரூர்ல ஒரு 1000-2000 ஏக்கருக்கு சொந்தக்காரர்கள். அப்படியே அவங்க எப்படி சென்னைக்கு வந்தாங்க, அந்த வாரிசு எப்படி நீங்க பணம் சம்பாரிச்சிங்க, இன்றைக்கு ஆசியாவிலே எப்படி 6வது பணக்கார குடும்பம், இதெல்லாம் உலகத்துக்கே தெரியும். அதனால நீங்க என்ன சொன்னாலும் நாங்கள்லாம் அதிமுகவில் தொண்டர்கள் அப்பாவிங்க. புரட்சியில் எம்ஜிஆர் வந்து மக்களுக்காகவே கடைசி வரைக்கும் வாழ்ந்து போயிட்டாரு. புரட்சியில் அம்மாவும் கடைசி வரைக்கும் மக்களுக்காகவே வாழ்ந்துட்டு அவங்க எதையுமே எடுத்து வாழ்ந்துட்டு, எங்கள் எடப்பாடியாரும் அதே கதை தான். அவர் இன்னைக்கு மக்களுக்காக தன்னை தியாகம் பண்ணிட்டு இருக்காரு. அதனால நாங்க மக்களுக்காக கட்சி நடத்துற மிகப்பெரிய சமூக நீதி இயக்கம் இல்ல அந்த ஆட்சி. அதனால நீங்க கொள்ளையடிக்கிறதுக்கு இயக்கம் வாரிசு அரசியல் பண்ற இயக்கம். ஏன் குற்றவாளி யாரியா? இதுவரை திமுக யாரியா குற்றவாளி? நீதி 2Gல யாரு? 2Gல யார் குற்றவாளி? 2G யாரியா குற்றவாளி? இப்ப யார் அப்பீல் இருக்குல்ல? அது நொட்டுது அப்பீல். யார்? மரியாதைக்குரிய கருணாநிதி மகள் தான் அக்யூஸ் செய்யல. இங்க பாருங்க, இங்க பாருங்க, ஹைகோர்ட்ல கேஸ் ஜெயிச்சாச்சு. சரி, ஜெயிச்சது மேல 3 வருஷம் ஹைகோர்ட்ல ஜெயிச்சா சுப்ரீம் கோர்ட் போச்சு. சுப்ரீம் கோர்ட்ல குற்றவாளின்னு சொல்லி சொல்றது ரெடியா இருக்கு. சும்மா சொல்ல முடியாதுங்க. தண்டனை அனுபவிச்சது யாருங்க? அம்மா இருங்க. அதே சசிகலா அந்த அம்மா உடன்பிறவா சகோதரின்னு சொன்ன அந்த உடன்பிறவா 1,76,000 கோடி கொள்ளையடிச்சது யாரு? இன்னைக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு என்ன தெரியுமா? இந்த 450 கோடி ரூபாய் காஞ்சிபுரத்துல இந்த சர்க்கரை ஆலை வாங்கின விஷயத்துல இன்னைக்கு சிபிஐ அவன் இதை எடுத்துட்டான், குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ண போறான். சோ இந்த அளவுக்கு இன்னைக்கு சூழ்நிலை போயிட்டு இருக்கு. அவங்களுக்கு வந்து பின்னடைவு ஏற்படும் சசிகலாவுக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா இப்போ வந்து இங்க பாருமா, மானம் ரோசம் வெக்கம் எதுவுமே இல்லாத ஜென்மங்கள்மா. அப்படி இருந்திருந்தா இன்றைக்கு கோடநாடு அந்த இது எப்படி வந்துச்சு? இது இவங்களுக்கு இந்த சுகர் ஃபேக்டரி மட்டும்தான் எடுத்திருக்கான். இன்றைக்கு சசிகலாவுடைய பேர்ல, பினாமி பேர்ல ஏகப்பட்ட நிலங்கள் தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் இருக்கு. புரியுதுங்களா? அதெல்லாம் எடுத்து சிபிஐ விசாரணை பண்ணாலோ எல்லாம் வெளியில வந்துடும். அவ்வளவு நிலம்புலங்கள் இருக்கு. சரியா? பல்வேறு நாடுகள்ல இப்ப இந்த அம்மா வந்து மலேசியால, சிங்கப்பூர்ல, பெனாங்க எல்லா இடங்கள்லயும் பணம் நிறைய குமிச்சு வச்சிருக்காங்க. பல தொழில்கள் நடக்குது. பிள்ளையும் இல்லை, ஒன்றும் இல்லை. எல்லாமே அண்ணன் பிள்ளைய, அக்கா பிள்ளைய. இது என்னத்துக்கு இந்த அம்மா இந்த பாடுபடுது? யோசிச்சு பாரு. இன்னைக்கு இந்த அம்மா கொடுத்த காசை எவனோ வச்சுக்கிட்டு நீ கோடீஸ்வரனா வாழ்ந்துகிட்டு இருக்கான். இங்க இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டு மக்களை கொள்ளையடிச்ச காசு. அந்த காசை கொள்ளையடிச்சு அங்க கொடுத்து எல்லாம் பண்ற. அது பாருங்க, பண மதிப்பு. இன்னைக்கு நியூஸ் இன்னும் செந்தில் கேட்டிருக்க மாட்டார், போய் கேட்கட்டும். பண மதிப்பு ஏற்பட்ட 10 நாளையில 450 கோடி வாங்கியிருக்கா கொடுத்து. இது பாருங்க, இதெல்லாம் இது பாருங்க, இருங்க ஒரு நிமிஷம். ஒரு தவறை நாங்க செய்து விட்டோம். இப்ப இவர் சொல்றதுல உண்மை இருக்கலாம், உண்மை இல்லாம இருக்கலாம். இதையெல்லாம் பார்த்தா அதிமுக தொண்டை அந்த அம்மா வந்து பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்க அப்புறம் ஓபிஎஸ் வேண்டுகோளுக்குனுங்க அவங்கள பொதுச் செயலாளர் இருந்து நீக்கிட்டு இந்த மாதிரி தப்புலாம் பண்ணாங்கன்னா நாங்கள் கட்சியை விட நீக்கிட்டோம். அதனால இன்னமும் நீங்க அவங்களுக்கு எங்க கட்சிக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. பாருங்க, இருங்க ஐயா, இருங்க. சசிகலா இல்லைன்னாக்கா நீங்க எடப்பாடியே இல்லங்க. என்ன பேசுறீங்க? சசிகலா யார்? எடப்பாடி கால்ல போய் கும்பிட்டு விழுந்தது, விழுந்து வாங்கினீங்க. ஒரு தடவை அந்த அம்மா அவர் மட்டும் விழல, யாரு? எடப்பாடி மட்டும் விழல. நான் எடுத்து காட்டுறேன். இன்னைக்கு அன்றைய தேதியில யாரெல்லாம் அம்மா கால்ல விழுந்தாங்க, அன்றைய தேதியில இல்ல அதெல்லாம் அது எழுதிருக்கலாம். அன்றைய தேதியில இருக்கட்டும், இருங்க இதை கேளுங்க. அன்றைய தேதியில மரியாதைக்குரிய சசிகலா அம்மா எங்க கழகத்தினுடைய பொதுச் செயலாளர். அப்ப இவர் வந்து சட்டமன்ற குழு தலைவரா தேர்ந்தெடுக்கிறாங்க முதலமைச்சர் ஆகிறதுக்கு. அப்ப காலில் விழுந்து வாங்குறது வந்து ஒரு வழக்கம் தானே. அது மட்டும் அப்பா தான் விழுந்தாங்களா? அதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்க சொல்லுங்க சார். அதுக்கு முன்னாடி எல்லாம் காலில் விழுகிறதுங்கிறது தமிழர் மரபா இல்லையா? ஆமா, அதை மட்டும் சொல்லுங்க. இருங்க, தமிழர் மரபா இல்லையா? அந்த மரபுப்படிதான் மரியாதைக்குரிய மறைந்த கருணாநிதி இந்திரா காந்தி காலில் போய் விழுந்தாரு. அப்படின்னு போய் பேசக்கூடாது. இருங்க,
சும்மா எங்கேயாவது ஒரு போட்டோவை காட்டுங்க. காப்பாத்துங்க. நான் சர்க்காரி ஆள்ல ஊழல் பண்ணிட்டேன், நீங்க நினைச்சா மட்டும் காப்பாத்த முடியும். அப்படி காலில் விழுந்தா இல்லையா? இல்லைன்னா யாராவது அதாவது பகையாளி வந்து உறவாடி கிடைக்குன்னு ஒரு பழமொழி இருக்கு. நம்ம பழமொழியை இவரை வந்து முட்டிக்கு அடிச்சு மிசால தூக்கி குடும்பத்தையே உள்ள வைக்கிறாங்க. அதை மறந்துட்டு 75 76 நடக்குது, போய் 80 கூட்டணி வைக்கிறாருன்னா அப்ப கருணாநிதி எவ்வளவு பயந்து அந்த அம்மா கலவை விழுந்துட்டாரு. அதனால இது வந்து ஒன்றும் புரிய அவங்க அம்மா கூட இருந்தாங்க. அன்றைய தேதியில வந்து எங்க கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் இருந்தாங்க. அவரை வந்து அவங்களே தேர்ந்தெடுக்காங்க எல்லா சட்டமன்ற குழு தலைவரா. முதலமைச்சருக்கு ஆசி வாங்கிக்கலாம், தப்பு கிடையாது. சொல்லிட்டே இருப்பீங்களா? அது மட்டும் இல்லைங்க, அந்த நேரம் மட்டும் இல்ல, அதுக்கு முன்னாடியே அந்த அம்மா காலில் வருஷ கட்டி எல்லா மந்திரிகளும் விழுந்த போட்டோ இருக்குது. போட்டோ மட்டும் இல்ல, இது வீடியோவே இருக்கு. அதை இந்த வீடியோவை தான் அந்த அம்மா சொல்லி மரியாதை இருங்க. உங்களுடைய துணைவியார் முதலமைச்சர் துணைவியார் காலில் தான் சேகர் பாபு சட்டசபையில காலில் விழுகாரு, பரந்தாமன் காலில் விழுகாரு. நான் எத்தனையோ பேரை பாக்குறேன், எம்எல்ஏக்களை காலில் விழுறாங்க. உடனே ஏங்க அது ஒரு மரபுங்க. அது ஒரு இப்ப அவங்கள பார்த்தா ஒரு அவங்க மேல ஒரு லட்சுமி கடாட்சமா இருக்காங்க. யாரு? துர்கா அம்மா. நான் அவங்கள குறை சொல்ல முடியாது. முக ஸ்டாலின் பேசுற அளவுக்கு, நான் வந்து உதயநிதி ஸ்டாலின் பேசுற அளவுக்கு, இன்பநிதியை பேசுற அளவுக்கு அவங்களை என்னால பேச முடியுமா? பேச மாட்டேன். அவங்க காலில் விழுது என்ன தப்பு? உங்க அமைச்சர்லாம் விழுது. இதை ஏன் காலமுள்ள நீங்க விமர்சனம் பண்றீங்க? இதை ஏன் விமர்சனம் பண்றீங்கன்னு சொல்றேன். இல்லங்க, ஒரு நிமிஷம். நான் வந்து கொள்ளையடிப்பேன், கொள்கையை வைப்பேன், மக்களை வந்து வாட்டி வதைப்பேன், என் மகங்களை வாழ வைப்பேன் கொள்கையை வச்சுக்கிட்டு மிகப்பெரிய தமிழ்நாட்டுக்கு துரோகம் வச்சுக்கிட்டு என்னைக்கோ ஒரு நாள் அவர் நடந்ததை வந்து நீங்க வந்து காலம்புலா சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதிமுக கோபம் வரும். என்ன அப்புறம் இதனுடைய கோபம் உங்க வந்து முக ஸ்டாலின் மேல எங்களுக்கு திரும்புங்க. உங்களை ட்ரெயின் பண்ணி அனுப்புறாருல, இருங்க. இன்னைக்கு இவ்வளவு காசு செலவு பண்றாரு, இவ்வளவு பணம் காசு எங்க இருந்து வந்துச்சு எடப்பாடிக்கு? உங்களுக்கு எப்படி வந்துச்சு? நாங்க உழைச்சுதான் சம்பாதிச்சோம். என்ன உழைச்சீங்க? நாங்க இங்க பாரு, திருவாரூர்ல இருந்து நீங்க திருநெல்வேலி ஏறி வரும்போது உங்களுக்கு என்ன இருந்துச்சு? இங்க பாருங்க, இதே ஒத்துக்கல இல்லையா? இங்க பாருங்க, சும்மா எவனோ ஒரு நாய் வந்து சொன்னாங்கிறதுக்காக அதெல்லாம் உண்மையாகாது. சும்மா பேசாது இல்ல. அவர் அங்க இங்க வனவாசத்துல கண்ணாசல் இருக்காரு. கண்ணாசல் எவன் வேணாலும் எழுதலாங்க. உங்களுக்கு எழுத்து உரிமை இருக்கு, அந்த பொண்ணுக்கு இருக்கு, எனக்கு இருக்கு. யார் வேணாலும் எவன் வேணாலும் எழுதலாம். என்னங்கிறது தெரியும். மரியாதைக்குரிய மறைந்த முத்துவேலர் மிகப்பெரிய கோடீஸ்வரனா திருவாரூர்ல. இங்க பாருங்க, அவர் வந்து மேலகாரம், மேலம் வாசிக்கக்கூடியவர். கோயில் சாமிக்கு புறப்பாடும் போது மேலம் வாசிக்கக்கூடிய கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க. சரி, இவரு படிக்கிறாரு, 10ஆம் கிளாஸ் படிக்கும் போது கையேடு நடத்துறாரு. அப்ப அந்த காலத்திலேயே உண்மை ஒத்துக்கிறாரு ஐயா, உண்மை ஒத்துக்கிறாரு. பேராசிரியரை கூப்பிட்டு சின்னமலை கரெக்டா இல்லையா? சும்மா சின்ன மேளமா இல்லையா? சின்ன மேளம் கத்திரிக்க மேலகார நாயக்கர் தானே. அப்புறம் என்ன சின்ன மேளம் பெரிய? அப்புறம் வந்து நீங்க மாத்திக்கிட்டீங்க இசை வேளாண்னு, உங்களுக்கு தேவைக்கு ஏத்த மாதிரி. அதாங்க மேலகாரங்கிறது இசைதான். அந்த இசையத்தான் அது அப்படி அங்க பாருங்க. நீங்க தமிழ்ல சும்மா இருங்க. நீங்க திருமலை நாயக்கருடைய வம்சம் வாரிசா இல்லையா? ஆமா, ஒத்துக்கல இல்லையா? ஆமா. நீங்க கருணாநிதி குடும்பத்தையும் நீங்க ஒண்ணும் சொல்ல வரீங்களா? எது ஏங்க, அவங்க வந்து மேளம் வாசிக்கக்கூடிய நாயக்கர். அந்த மேளம் வாசிக்கிறவங்களுக்கு வந்து இசை, அது அந்த இசையில அவங்க வந்து நாதஸ்வரம், மேளம் இதெல்லாம் அவங்களுடைய தொழில். அத வந்து அவரு என்ன பண்றாரு, இசையை வந்து இசை வேளாளர் அவங்க மாத்திக்கிறாங்க. அது வந்து பெரிய விஷயம். வசதியா மாத்திக்கிறாரு. நீங்க பாருங்க, மாத்திக்கிற தப்பு கிடையாது. வசதியா மாத்தி இப்ப என்ன, அவங்க வீட்டு பிள்ளைகளுக்கு எல்லாம் டாக்டர் சீட் வாங்கினாரு, IPS IAS போய். கருணாநிதி எவ்வளவு பெரிய மோசமான அவர் வந்து குள்ளநீர்த்தனை எல்லாம் படிக்காரு பாருங்க. நாட்டில் இறங்கி இந்த தமிழ்நாட்டில் பெரும்பான்மை இருக்கக்கூடிய வன்னியர் சமூகம் ரோட்டில் இறங்கி போராடி பல பேர் அடிபட்டு மிதிபட்டு காவல்துறையில் தாக்குதல் உண்டாகி 22 பேர் உயிர் பலி கொடுத்து அந்த எம்பிஸ்னு ஒரு கோட்டை உருவாக்குனாங்க. எந்த போராட்டம் பண்ணாம இவர் உள்ள நுழைஞ்சிட்டார், இசை வேளாண்மை கிரியேட் பண்ணி. இதுல இருந்து இவருடைய குள்ளநீர்த்தனை தெரியுதா இல்லையா? இவர் என்ன பண்ணாரு? இவர் சமூகம்லாம் வந்து வறுமை கோடு கீழே இருக்கு. உண்மை நான் கேட்கறதுல நியாயம் இருக்கா இல்லையா? எத்தனையோ சமூகங்கள் வந்து வறுமை கோடு கீழே இருக்கு. அந்த சமூகத்தை சேர்ந்துருந்தா நம்ம சந்தோஷப்படுவோம். அதனால இவங்க வந்து முழுக்க அதிகாரத்தை பயன்படுத்தி மிகப்பெரிய அத்துமீறல். அந்த அவங்க ஒரு சமூகத்தை நம்ம தப்பா பேசக்கூடாது. ஒரு குடும்பம் நீ வந்து ஜென்டிலா இருந்திருக்கணும்ல, வறுமை கோட்டுக்குள்ள கீழே உள்ள சமூகத்தை நீ சேர்த்து விட்டுருக்கணும். கோடி கோடியா கொள்ளையடிச்சுட்டு எங்களை போய் இப்படி போய் சொல்றீங்களே. அதனால ஆசியாவில் 6வது பணக்கார குடும்பம், இன்னைக்கு ஒரு ஐடென்டிட்டி குடும்பம், உலக லெவலில் தெரியும் கருணாநிதி குடும்பம்னா. பணத்தில் எப்படி வந்துச்சு பணம்?
அதனால கொள்ளையடிக்கிறதுக்கே பிறந்தவங்க நீங்க. அதனால வந்து யார் கொள்கையை வித்து கொள்ளையடிக்கிறதுக்கே பிறந்தவங்க. யார் பேசுறது யார் இத சொல்றதுன்னு கொஞ்சம் கூட பாவங்க அதிமுக தொண்டைங்க, பாவங்க. அதிமுக தொண்டை பாவம், நான் இல்லைன்னு சொல்ல. தலைவர்களும் பாவம் தான். யார் சொன்னா? இன்னைக்கு நீங்க கொடுக்க நெருக்கடி இல்ல. இருங்க ஐயா, நீங்க என்ன எங்களுக்கு கொஞ்சம் இருங்க ஐயா, இல்ல போதியாமா தாங்கலமா, எங்களுக்கு கொஞ்சம் நெருக்கடியா கொடுக்குறீங்க, தாங்கல கொஞ்சம் நெருக்கடியா கொடுக்குறீங்க. இந்த 4 வருஷம் ஆட்சியில தாங்கலமா. இவரு பேச்சு எல்லாமே எப்படி ஒரு வழக்கறிஞர் நீதிமன்றத்துல எப்படி பொய்யா பேசுவாரு, இங்கேயும் பொய்யா நெறியாளர் ஒரு மனசாட்சியத்தை சொல்லுங்க. அதாவது 520 தேர்தல் வாக்குறுதியில 95% நிறைவேற்றா போய் சொல்றாரு. 160 தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றிருக்காங்க. கிட்டத்தட்ட 300 சில்லற தேர்தல் வாக்கு நிறைவேற்றவே இல்லை. ஆனால் ஒரு முதலமைச்சர் திறந்த வெளியில பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய பொய்ய பேசுறாரு. ஒரு முதலமைச்சரை விட நாங்கள் பொய் பேசுறா. இந்த அரசமைச்ச இடத்துல நான் பொய்யே பேச மாட்டேன்னு ஓத்து எடுத்துட்டு சத்தியப்பிரமாணம் எடுத்துட்டு பப்ளிக்ல மிகப்பெரிய பொய்ய பேசுறாரு. அதனால யார் பொய் பேசுற மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. பார்க்கட்டும். உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி. நன்றி.